வணக்கம். பணிவிடை மலர்வனம் சரியில்ல. சேரன் அவங்க ஃப்ரெண்டும் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கதிர்வேலை அடிக்கணும். அப்படி எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அவனை அடிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அக்கா வந்து நிற்கிறாங்க. அவங்களாம் திட்டி அனுப்பிட்டு, ஏன்டா நானும் அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நீ படிச்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பெரிய ஆளுங்க கூடலாம் போய் மோதாதடா, அப்புறம் உன்னோட படிப்பு கெட்டு போயிடும், நான் பார்த்துக்கிறேன் அவனு சொன்னோன்னே எப்படியோ செய்யுன்ட்டு அவர் திட்டிட்டு போயிடுறாரு. சரி நாங்கள் அக்கா கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது எதிரில் வரவெல்லாம் மோதிட்டு போகிறான்ட்டு இவர் கோவப்பட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. ஏன்டா உனக்கு இன்னும் கோவப்படலையான்ட்டு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்க நீ கவலைப்படாதன்ட்டு, அவன் தப்பு பண்ணுவேன், அவனை விட்டுட்டு எப்போ பாரு என்னையே நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக அவன் ரவுடித்தனம் பண்ணுறாம நீ பண்ண முடியுமா, நீ படிச்சுக்கிட்டு இருக்கடா, உன்னோட எதிர்காலம் பாதிக்கப்படும், அதை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நீ யோசனையே பண்ணாதன்ட்டு இவங்க ஜாலியாக கிளம்பிட்டு வராங்க. குறுக்கு வழியில் போகலாங்கான்ட்டு வந்துட்டு இருக்கும்போது எதிரில் கதிர் வந்து நிற்கிறாரு வண்டியில். 2 பேருமே ஹாரன் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அதனால் அன்பு சொல்கிறாங்க, நீ ஓரம் வழி விடு, அவங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணுறது வேணாம் சொன்னோன்னே இவர் கோவம் வருது. இருந்தாலும் வழி விட்டுட்டு அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு சொல்கிறாரு, டேய் மாப்பிள்ள, இதே மாதிரி ஒழுங்காக அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொண்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது, கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கோவத்தோட காலேஜுக்குள்ளார வராரு. எதிரில் அனுப்பமா வண்டியில் வராங்க. அவங்களோட வண்டியில் இவர் மோதிடுறாரு. இவரோட கோவத்தெல்லாம் எடுத்து அனுப்பமா மேலே திட்டுறாரு. எல்லாரும் பார்த்து ஷாக்காக வராங்க. ஏன்டா நீ வேகமாக வந்துட்டு இவ்வளோ ஏன்டா திட்டுறான்ட்டு, நானும் ஓட்டிகிட்டு தான் வந்தேன், அதுக்காக குறுக்கு வராலாம், பார்த்து வரக்கூடாதான்ட்டு இவர் கோவத்தெல்லாம் யார் வந்து கேட்க வந்தாலும் அவங்க மேலே திட்டுறாரு. அந்த இடத்துல அனுப்பமா விரும்புகிற பையனும் வந்துட்டு பார்க்குறான். எல்லாருமே வந்து பார்த்து ஷாக்காக வராங்க. அனுப்பமா கிளாஸில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்கள விரும்புகிற ஒரு பையன் அவங்க ஃப்ரெண்டை கூட நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. டே இதே மாதிரி பார்த்துக்கிட்டு கூடாதுடா, லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணு காயமாக இருக்கா, போயிட்டு ஆயின்மெண்ட்டு போட்டு விட்டுறான்ட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இவரும் தயங்கிக்கிட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல சேரன் வந்து நிற்கிறாரு. கையில் என்னன்னு கேட்டோன்னே அடிப்பட்டதுக்கு ஆயின்மெண்ட்டுன்ட்டு அவர் அதை வாங்கிட்டு வந்துட்டு அனுப்பமாகிட்ட அவர் போட்டு விடுறாரு. நான் தான் வேகமாக வந்துட்டேன், என் மேலே தப்பு, சரி என்னை மன்னிச்சிடுன்ட்டு இவரே ஆயின்மெண்ட்டை போட்டு விடுறாரு. இதை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவர் ஆயின்மெண்ட்டை போட்டு விட்டுட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டு அவர் வெளியில் வந்துட்டு ஆயின்மெண்ட்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் பார்த்து முழிக்கிறாரு. இதே நேரத்தில் அன்பு கோவத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. நான் கதிர் மேலே என்னோடய வண்டி போட்டு உடச்சிட்டான்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நாள் ஆச்சு, நீங்கள் இன்னும் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா, அவன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் பொருளெல்லாம் போட்டு உடச்சி கலட்டை பண்ணான், எங்கள் அப்பாவை தள்ளி விட்டான், என் தம்பியை போட்டு அடித்தான், அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமா, அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு இவர் சொல்கிறாரு, அதுக்காக நீங்கள் திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதி கொடுங்கன்னுட்டு அதை கேட்டு இவங்க திட்டுறாங்க. நான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, அப்பயே நீங்கள் எடுத்துருந்தீங்கக்கா அவன் வந்துட்டு கலட்டா பண்ணியிருக்க மாட்டான், திரும்ப என்ன கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறீங்களா, நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலனாக்கா அவனை போய்ட்டு நீங்கள் கைது பண்ணலனாக்கா நான் எஸ்பிஐ ஆஃபீஸ் கிட்டே போய்ட்டு தர்ணா பண்ணுவேன்னு சொன்னோன்னு அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. நானும் இவ்வளோ சொல்கிறேன், பெரிய எடுத்து பையன் அரசியல்வாதி, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வர நானும் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, இதுக்கு மேலே அவனை போய்ட்டு நான் கைது பண்ணேன், அதுக்கு மேலே வர பிரச்சனை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணுன்ட்டு அவர் கிளம்புறாரு. இங்கே கதிர்வேல் வீட்டுக்கு வராரு. வந்து நின்னோன்னா, என்ன சார் எங்களோட வீடுன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்களான்ட்டு, எனக்கு வேறு வழி தெரியல, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்றே, நான் அப்பயே வந்துட்டு இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கணும், நான் உங்களோட பையன்ட்டு சும்மா இருந்தேன், அவங்க திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவர் சும்மா இருந்திருக்கணும், அவங்க வீட்டில் போய்ட்டு கலாட்டா பண்ணதுனால அவங்க திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, வாங்க நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு. அதை கேட்டது ராஜேஸ்வரி திட்டி சண்டை போடுறாங்க. யார் வீடுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு. ஒன்று இவர் அமைதியாக இருந்திருக்கணும், நான் வந்திருக்க மாட்டேன், எனக்கு வேறு வழி கிடையாது, நீங்கள் கிளம்புனோடனே நான் என்னோடய வக்கீல்கிட்ட பேசணுன்ட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதுவரை எங்களால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, இப்படியே வந்தால் கூட்டிகிட்டு போயிடுவேன், இல்லாட்டி நான் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போவேன் சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ப்ரோமோவில் கதிர்வேலை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல கணேஷ் நின்றுட்டு இருக்காரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.